அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சண்டே விலாக் தான். சண்டே அன்றைக்கி நம்ம என்னென்ன வேலைகள் பார்த்தோம், பிஸியாக அன்றைக்கி என்னென்ன வேலைகள் அதிகமாக இருந்துச்சு, அதெல்லாமே நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி காலைல ஃபஸ்ட்டு எழுந்ததும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் க்ளீனிங், துடைக்கிறது, அது எல்லாமே நார்மலாக பசங்க எல்லாமே அதை எடுக்கும்போது தொடும்போது கொஞ்சம் டர்ட்டியாக ஆக்கிடுவாங்க. அது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் எடுத்து அதோட இடத்துல வச்சுட்டோன்னா நமக்கு அதுவே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே கோதுமை மாவு, பூண்டு இந்த மாதிரி சில ஐட்டங்கள்ஸ் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எல்லாமே எடுத்து அதோட இடத்துல நம்ம வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளீனிங் ஒர்க் கொஞ்சம் பார்த்தேன். இந்த ஆயில் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணி வச்சா தான் நமக்கு குக்கிங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும் பண்ணுறதுக்கு. அப்பப்போ நம்ம இல்லாத டைமில் மற்றது எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது நமக்கு வேலை சீக்கிரமாகவே நடக்காது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கிச்சன் க்ளீனிங் கொஞ்சம் பண்ணிவிட்டு கேஸ் எல்லாம் கொஞ்சம் தொடச்சி வச்சுட்டு, அன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஹீட் பண்ணி குடிச்சிட்டு சூடு தண்ணி பண்ணி குடித்தாச்சு. அது எப்போவுமே மார்னிங் ஃபஸ்ட்டு குடிக்கிற பழக்கம் உண்டு. அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அதெல்லாமே ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா முந்தின நாளே கருப்பு கவுனி அரிசி நான் ஊற வச்சுருந்தேன். அதை நம்ம மிக்சர் ஜாரில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம போட்டு கொஞ்சம் கொரப்பாக நம்ம அரைச்சி வச்சு அதை ஒரு குக்கரில் தண்ணி தேவையான அளவு சேர்த்து உப்பு மட்டும் சேர்த்து நம்ம அதை கொதிக்க வச்சுக்கலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்த்தியாக இதுதான். உப்பு சேர்த்து நம்ம அதை வேக வச்சோன்னா ஒரு 4 to 5 விசில் நம்ம விட்டால் போதும். அதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம நல்லா ஒரு கரண்டி வச்சு, நீங்கள் மத்து கூட தேவையில்லை, ஒரு கரண்டியே போதும். அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு சில பேர் அப்படியே பால் ஊற்றி கூட குடிப்பாங்க, சில பேர் மோர் ஊற்றி குடிப்பாங்க. நமக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் மோர் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தயிர் கொஞ்சம் போட்டு உப்பு சேர்த்து தண்ணி கலந்து அதை மிக்சியில் நம்ம மோர் மாதிரி கொஞ்சம் அடித்து அதை அந்த கஞ்சியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், அந்த மோர் மிளகா அதெல்லாமே ஆட் பண்ணி இது எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி சைட் டிஷ் நம்ம என்ன வேணுமோ வச்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அன்றைக்கி முடித்தாச்சு. பசங்க எல்லாமே இது தான் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஆல்மோஸ்ட் முடித்தாச்சு. சிம்பிளாக இருந்தாலுமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் லன்ச் வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லஞ்சுக்கு சாதம் செஞ்சு குழம்பு அதுக்கு மணத்தக்காளி வத்தல் வச்சு இன்றைக்கி காரக்குழம்பு, அதாவது வத்தக்குழம்பு அப்படின்ற மாதிரி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து மணத்தக்காளி வத்தலை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே பேனில் ஆயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு 10 பல் பூண்டு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறமா அது நல்லா வதக்கி விட்டு வெங்காயம் கொஞ்சம் கலர் மாற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு தக்காளி நல்லா ஸ்லைஸ் பண்ணி தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். அந்த தக்காளி நல்லா கொஞ்சம் மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கு நான் குழம்பு மிளகாய்த்தூள் அரைச்சி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு குழம்பு தூள்லே காரம் இருக்கிறதுனால நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணலை. அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி விட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சு அதுக்கப்புறம் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி வச்சுருக்க தக்காளி 2 தக்காளி, ஒரு வெங்காயத்தை சேர்த்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுக்கிட்டு அதை எடுத்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் அந்த புளி கரைசலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா தேவையான அளவு உங்களுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் குழம்பு வேணுமோ கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணி அதை உப்பு சேர்த்து மூடி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண விடுங்க. அது கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமா நல்லா ஆயில் பிரிஞ்சு வரணும்.
இப்போ பக்கத்தில் கூடவே நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன் சைட் டிஷ்க்கு. ஸோ ஃபிஷ் ஃப்ரையும் ஒரு சைடில் குழம்பு வெந்துட்டுருக்கும் போதே நம்ம ஒரு பக்கம் அதையும் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மணத்தக்காளி வத்தல் இருக்கு இல்லையா, அதை இப்போ நான் இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கிறேன். அது ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. அதோட எசன்ஸ் கொஞ்சம் இறங்குற வரைக்கும், அது ரெண்டுமே கம்பைன் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஆயில் பிரிகிற வரைக்கும் நீங்கள் அதை வந்து குக் பண்ணிக்கோங்க போதும். மீன் குழம்பு மாதிரி இருக்கும் மேக்ஸிமம். பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ் ஃப்ரை வச்சு நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கிரேவி ரெடி பண்ணி கம்பைன் பண்ணி சாப்பிட போகிறோம். இதுக்கப்புறமா இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சு, ஃப்ரை வெந்துட்டுருக்கு. இப்போ மீன் வெந்துட்டுருக்கிற நேரத்தில் அதை எடுத்து நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு லன்ச் டைம் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபிஷ் எடுத்துடலாம், நம்ம அது வெந்துட்டு இருக்குது. இப்போ ஃபிஷ்ஷை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சு தான் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி லஞ்சு என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, ஒயிட் ரைஸ் செஞ்சுருக்கோம். ஒயிட் ரைஸ்க்கு சைட் டிஷ் வெஜிடபிள் வந்து சொரக்காய் கூட்டு செஞ்சுருக்கேன், சொரக்காய் பாசிப்பருப்பு கூட்டு. அப்புறம் நம்ம செஞ்ச வத்த குழம்பு, மணத்தக்காளி வத்தல் போட்டு செஞ்ச வத்த குழம்பு செஞ்சுருக்கேன். அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சுருக்கேன். இன்றைக்கி லன்ச் இது தான் சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி சண்டே லன்ச் ஸ்பெஷல் இது தான் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வேலை கொஞ்சம் மாவு அரைக்கிறது. இன்றைக்கி இட்லிக்கு மாவு, அப்புறம் ராகி இட்லிக்கு மாவு அதெல்லாமே ஊற வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாமே மதியத்துக்கு மேலே அரைச்சி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இட்லி மாவுக்கு வந்து அரைச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா இது முடிஞ்சதுக்கப்புறமா ராகி மாவு போட்டு நம்ம அரைக்கணும். நல்லா இட்லி மாவுக்கு அரைச்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பா எப்போயுமே பேக் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அதிகமாக அரைக்க மாட்டேன், நான் எப்போயுமே ஒரு பாக்ஸ் மட்டும்தான் அரைப்பேன். ஒரு டப்பா மாதிரி ஸ்டீல் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அந்த ஒரு பாக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதை ராகி இட்லி மாவு ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி இது ஒரு நாள் அது ஒரு நாள் அப்படின்ற மாதிரி நான் அரைச்சிப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலை, உளுந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்தது எல்லாமே அதோட பாக்ஸில் போட்டு வச்சுட்டு, உளுந்து இந்த மாதிரி கொஞ்சம் பல்காக வாங்கிட்டு வர்றது ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். அது நமக்கு சீக்கிரமாக வண்டு விழாமல் நமக்கு ரொம்ப லாங்காக வரும். கூடவே நம்ம ராகி மாவும் அரைச்சி அதுவும் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆனதுக்கப்புறம் பால் வாங்கிட்டு வந்து அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான விலாக் கண்டிப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும்.